ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவர்கள் ரீசெண்டா ஒரு காலேஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பேசும்போது ஜனநாயகன் ஷூட்டிங் பத்தியும் தளபதியோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பூஜையில தளபதியோட எடுத்த போட்டோ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ ஒரு செம ஃபீல் பாது, தளபதியோட நான் எடுத்த முதல் போட்டோ அது. ஜனநாயகன் பூஜை தான் எடுத்தோம். அதை நான் ஒரு ஃபேன் கேலா பயங்கர நர்வஸா உட்கார்ந்து இருந்தேன். பட் தளபதியோட ஆறாவே பயங்கரமா இருக்கும். அவரை பார்த்த உடனே என்னால பேசவே முடியல. அவரா ஹாய்மா அப்படின்ற மாதிரி சொல்லி தென் ஒரு ஹக் பண்ணாரு. செம்மையான மொமெண்டா இருந்துச்சு அது. அந்த ஜனநாயகன் ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அடிபொலியா போயிட்டு இருக்கு. செட்ல தளபதி வந்த உடனே எல்லாருக்குமே ஹாய் சொல்லுவாரு. செட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். சோ ஒரு ஃபேன் கேலா பயங்கரமா என்ஜாய் பண்றேன். ஷூட் அடிபொலியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதியோட அவங்களோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல உங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணல. தளபதியோட தங்கச்சி கேரக்டரா இல்ல பொண்ணா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பிரேமலு படம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க ஜஸ்ட் கேரள பீப்புள்ஸ்க்காக தான் எடுத்தோம். பட் அது தமிழ்நாட்டிலேயும் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரேமலு இவங்களுக்கு ஒரு சரியான ஜாக் பட்டா அமைஞ்சது. ஜனநாயகன் வாய்ப்பு கிடைச்சதுமே அந்த ஒரு சக்சஸ்னால தான். அண்ட் ஜனநாயகனுக்கு அப்புறம் இன்னும் நிறைய தமிழ் படங்கள்ல இவங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன்ல இவங்களோட கேரக்டர் எப்படி பேசப்படுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.